பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் காலையில நம்ம பார்க்க போகிற வார்த்தை, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 22வது அதிகாரம் 40வது வசனத்துல நாம் பார்த்தோம் நேற்று தினத்துல. சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். 46வது வசனத்துல அதே ஆண்டவர் ஜெபித்து முடித்து திரும்பி வரும் பொழுது தன் சீஷர்கள் தூங்குகிறதை கண்டார். அவர்கள் தூங்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் நித்திரை பண்ணுகிறதுன்னு சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சீஷர்கள் ஏன் தூங்கினார்கள் தெரியுமா? 45வது வசனம் பாருங்க. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்கள் துக்கமாயிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய சூழ்நிலை அவர்களுக்கு புரிந்தது. துக்கம் அதிகமானதுனால தூக்கம் வந்தது. எப்பவுமே சோர்வு அதிகமாகும் பொழுது நம்முடைய மைண்ட் டயர்ட் ஆகும். தட்ஸ் வாட் ஹேப்பன் டு த டிசைபிள்ஸ். துக்கம் அதிகமாயிருந்ததுனால அவர்கள் தூங்கினார்கள். முதல்ல போகும்பொழுது கர்த்தர் சொன்னது சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, திரும்பி வந்து சொல்லும் பொழுது அதே வார்த்தை அவர் தூங்குகிறார்களே என்று பார்க்கும் பொழுது அவர் சொன்னது எழுந்திருந்து, சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். தூங்கினவங்களை எழுந்திரு என்று சொன்னார். Get up and pray. That is the title. Get up and pray. எழுந்திருங்கள். இந்த எழுந்திருங்கள் அப்படிங்கிறத get up என்று சொல்லுகலாம், wake up, rise up, 3 விதங்கள்ல சொல்லலாம். படுக்கிறவங்களை அல்லது உட்கார்ந்த நிலையில் இருக்கிறவங்கள எழுந்திரு என்று சொல்லலாம், get up. wake up, தூக்கத்துல இருக்கிறவர்களை எழுந்திருன்னு சொல்றது wake up, முழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம். 3வது rise up, மரித்த நிலையில் இருப்பவர்கள் எழுந்திருப்பது தான் அந்த ரைஸ் அப். இந்த 3 நிலைகளை கர்த்தர் நம்ம இந்த 3 நிலைகள்ல இருக்கக்கூடிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. நிறைய நேரங்களில் சோர்ந்து நாம் இருந்த நிலையிலேயே இருந்து விடுவோம். எந்த வேலையும் செய்யறதில்லை, இன்ஆக்டிவ் ஆயிடுவோம். நம்மளால ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க கூட முடியாத நிலையில நம்ம சில நேரங்கள்ல தள்ளப்படுவோம். சில பேர் சொல்லும் பொழுது கேட்டிருக்கோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால ஜெபிக்க கூட முடியல அப்படின்ற நிலை. சோர்வினால நம்ம என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலைக்குள் போவோம். 2வது தூக்கத்துக்குள்ளாயிடுவோம். தூக்கம்னா என்னன்னா, கம்ப்ளீட்டா நம்முடைய பிசிக்கல் அதை மறந்து நம்ம மென்டல் டயர்ட்னஸ்ல தூக்க நிலையில தூக்கத்துல ஆல்மோஸ்ட் தூக்கத்திலேயே தான் இருப்போம். ரொம்ப சோர்வா இருக்கிறதுனால அவன் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய தூங்குறவங்களை கேளுங்க, அவங்க எப்பவுமே ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருந்துட்டே இருப்பாங்க. தானா தூக்கம் வரலைனாலும் தூக்க மாத்திரை போட்டாவது தூங்குவாங்க. they want to sleep. ஏன்னா முழிச்சா நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண முடியாது. they want to be in bed. அவங்க தூக்க நிலையில இருந்தா நம்ம சேஃபா இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும், தூங்கும் நிலை. அப்போதான் ஆண்டவர் அந்த நிலையிலிருந்து நம்ம எழுந்திருக்க சொல்லுகிறார். 3வது நிலை வந்து கம்ப்ளீட்டா டெட், நிஜமான மரணம் அல்ல, இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியல, ரட்சிப்பை இழந்து பாவத்துக்குள்ளாகி மாம்சம் சாகிறது இல்ல, ஆவியினால மரணத்தை சந்திக்கிற மக்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற நம்மை பார்த்துதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். சரி, தூக்கத்திலிருந்து எழுங்க, நித்திரையிலிருந்து எழுங்க, சோர்விலிருந்து எழுங்க, மரண நிலையிலிருந்து எழுங்கன்னு சொல்றது எதுக்கு தெரியுமா? நேரம் நம்மளை கூட்டிட்டு போய் ஒரு கிரீடம் கொடுக்கறதுக்கோ அல்லது பிரைஸ் கொடுக்கறதுக்கோ இல்ல. டு ஃபைட் த பேட்டில், சோதனையை சகிக்கிறது. யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் த டெம்டேஷன். நீ தூங்கிட்டு இருக்கியே, தூங்குற நிலையில இருக்கியே, அமைதலா இருக்கியே, இன்ஆக்டிவா இருக்கியே, உனக்கு வார் காத்திருக்கு, உனக்கு பேட்டில் ரெடியா இருக்கு, உனக்கு டெம்டேஷன் ரெடியா இருக்கு. கோ அண்ட் ஃபைட் த பேட்டில். நம்ம படுத்திருந்தே அப்படியே அதே இன்ஆக்டிவா இருந்த வேலையே செய்யாம இருந்தா நமக்கு வெற்றி நிச்சயமா இருக்காது. எழுந்திருக்கணும். எழுந்திருந்த உடனே வெற்றி கிடையாது, எழுந்திருந்து போராடணும். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான், get up and pray because you are going to face so many temptations. உனக்கு உலகத்துல நிறைய சோதனைகள் இருக்கிறது. you are going to fight your battles. நிறைய வார் இருக்கு நீ சந்திக்க வேண்டியது. அதனால எழுந்திரு, ப்ரே பண்ணு. எழுந்திருந்து ப்ரே பண்ணினா யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் த விக்டரி. அப்பொழுதுதான் உனக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. சீஷர்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகளை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்மள எத்தனை பேர் இந்த நிலைகள்ல இருக்கோம்னு நமக்கு தெரியாது. we have to analyze ourselves. நம்ம ஒருவேளை சோர்வின் நிமித்தமாய் நம்ம இருக்கலாம், அல்லது நித்திரைக்குள்ளாய் இருக்கலாம், அல்லது சுத்தமாவே மரித்த நிலையில இருக்கலாம், விசுவாசத்துல மரித்து இருக்கலாம், நம்முடைய ரட்சிப்பை இழந்து போயிருந்துக்கலாம்,
நம்ம வந்து விசுவாச போராட்டத்துல போகும்போது நிறைய சோர்வுகள் வரும். ஸோ அந்த நிலையிலேயே நின்று இருக்கலாம், நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்காமல் இருக்கலாம். இப்பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றது தெரியுமா? கெட் அப் அண்ட் ப்ரே, கெட் அப் அண்ட் கோ ஃபார் த ஃபைட், கெட் அப் அண்ட் ஃபைட் த பேட்டில், கெட் அப் அண்ட் வின் த டெம்டேஷன்ஸ். அவ்வளவுதான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற இந்த வார்த்தைகள் இந்த நாளில நாம் ஆறுதலாய் அல்லது ஒரு சவாலாய் எடுத்துக்கொள்ளலாம். எழுந்திருந்து நம்ம இருக்கிற நிலையிலிருந்து நம்ம எழுந்திருப்போம். கெட் அப், எழுந்திருந்து அவருக்காக வாழ்வோம், ஃபைட் பண்ணுவோம். டெம்டேஷன்ஸ், இந்த நாள் நமக்கு எத்தனை சோதனைகள் காத்திருக்குன்னு தெரியாது. எவ்ரி டே இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம இதை எதிர்நோக்கி தான் போகணும். எப்ப பார்த்தாலும் விக்டரி கிடையாது, போராடினாதான் வெற்றி. போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லை. ஸோ போராட்டத்துக்கு ரெடியா இருப்போம், ஆயத்தமாயிருப்போம், நம்ம பேட்டிலுக்கு ரெடியா இருப்போம், ஃபைட் பண்ணுவோம், வெற்றியை காணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.